மிஸ்டர் வேல்முருகன் சார், எஸ்பி சார் மீட்டிங் முடிஞ்சு வந்துட்டாரா? வந்துட்டாரு சார். உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார். ஓகே. எஸ். என்ன அவன் கிடைச்சிட்டானா? நோ சார், பட் அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அவன் அட்ரஸ் எனக்கு வேண்டாயா, அவன் தான் எனக்கு வேணும். ட்ரீட் திஸ் கேஸ் as top priority. இன்னும் 1 hourல அவனை கண்டுபிடிச்சே முன்னால் ஆஜர்படுத்தல. I warn you, you have to face the consequences. எப்படி இருக்கா டாக்டர்? அவனுக்கு சுயநினைவு திரும்ப குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம். என்ன பத்திரிக்கை அச்சாகிறதுக்குள்ள அவருக்கு சுயநினைவு வந்தாகணும் டாக்டர். அப்போ ஐபிஎஸ்க்கு மேல நீங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் சார். என்னால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் அவ்வளவுதான். எனக்கு வர கேசபார் கண்ட நேரத்துல சார். என்னையா? இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னமே, அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க சார். உடனே எஸ்பி சார் ரூமுக்கு அனுப்பு. எஸ் சார். கும்பிடுங்க கேசமா. உன் பேர் என்னடா? வளையபாளையம் சின்னசாமிங்க. சின்னசாமியா? ஐயாவுக்கு பிடிக்கலன்னா பெரியசாமின்னு மாத்திக்கிறேங்க. உள்ள படுத்திருக்கானே அவன் பேரு? இப்படி 2 பேரும் ஒட்டிட்டு எப்படிங்க? நாக்கெல்லாம் குளருதுங்க. இப்ப சொல்லு. ரவிவர்மாங்க. உனக்கும் அந்த ரவிவர்மாக்கும் எத்தனை நாளா பழக்கம்? நம்ம ஊர்ல சாராய கடை எப்ப திறந்தாங்களோ அப்ப இருந்தே 2 பேருக்கு பழக்கமுங்க. நாங்க இருக்கிற ஏரியான்னு தெரிஞ்சாலே போதுங்க, ஏலத்தொகை ஜாஸ்தியா போகுதுன்னு ஜனங்க பேசிக்கிறாங்க. ஜனங்க பேசுறது இருக்கட்டும், ஒன்னால இப்ப அவனை பேச வைக்க முடியுமா? சார் உத்தரவு கொடுத்தீங்கன்னா பாடவே வைக்கிறேன். டூ இட். டூ இட் பாடணும்னா ஒரு பொண்ணு வேணுங்க. ஐயா இவங்களோட பாட முடியாதுங்க. என்ன என்ன கடிச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. முன்னால டேபிள் இருக்கு, அதை கடிச்சுக்க. என்ன சாராய கடையில போலீஸ்காரர் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. பாக்கெட் சாராயத்தை பல்லுல கடிச்சு ஓட்ட போட்டு கொடுத்துருக்கா. உனக்கு ரொம்ப லவுட்டியா? இன்னைக்கு நீ முதுக டின்னு கட்டிட்டு தான் வர. அடங்கோக்கா, இந்த ஆள் மூஞ்சி கழுவி எஸ்பி சார் ரூமுக்கு கூட்டிட்டு போங்கயா. ஆடா நீங்க ஒண்ணுங்க, அவ அடிச்சிருக்கிற தண்ணிக்கு மூஞ்சி கழுவுனாலாம் தெரியாது. நல்லா காஞ்சிட்டு இருக்கிற தோசை கல்லு மேல பேண்ட் உருவிட்டு அப்படியே உட்கார வைங்க, ஒரு வேளை தெரிஞ்சாலும் தெரியலாம். ஓயா. அட என்ன இல்லையா? அப்படிங்க கடே என்ன சார் அநியாயம்? ஒரு கன்னி பொண்ணை கற்பழிக்கிறதுக்கு சமம் சார் ஒரு ஆம்பளைய குளிப்பாட்டி அவன் குடி போதைய கலைக்கிறது. ரவி, முதல்ல உன்னை இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கோம் தெரிஞ்சுக்க. முதல்ல எங்கிட்ட இருந்து எடுத்த 145 ரூபாய் 80 பைசாவை கொடுங்க சார். உங்க எடுத்து நாங்க எங்க பணம் எடுத்தோம்? கூட்டிட்டு வரும்போதே பை காரியத்தை நடந்தது சார். சார் பாயிண்ட்ல இருந்து எடுத்த பணம் சார். என் வயிற்றுக்குள்ள இருந்துச்சா 2 பாட்டில் விஸ்கி, 300 மில்லி சாராயம், 4 ஆம்லெட், 3 பாக்கெட் ஊறுகாய்.
அதோட மொத்த விலை தான் 145 ரூபாய் 80 பைசா. அத்தனை எஃபெக்டையும் மேல தண்ணி கொட்டி வீணாக்கிட்டீங்களே, அதுக்கு எவன் சார் பணம் கொடுப்பான்? நீங்களாம் போங்க. ஐ வில் டீல் வித் him. ரவி, 145 ரூபாய் 80 பைசா. நான் சொல்றது கேட்டு என்னோட ஒத்துழைச்சேன்னா நானே உனக்கு பார்ட்டி தரேன்பா. சந்தோஷத்துக்காக குடிக்கிறவன் தான் சார் பார்ட்டி எல்லாம். நான் சாகிறதுக்காக குடிக்கிறவன். என்னோட பணத்தை கொடுத்துறேங்க சார், நான் போறேன். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். நீ ஒரு அபூர்வமான ஓவிய கலைஞன்னு தெரிஞ்சுதான் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்திருக்கோம். ஓவியனா? அதெல்லாம் ஒரு பழைய கதை சார். இப்ப நான் பல் தேய்க்கிறதுக்காக மட்டும்தான் பிரஷ் எடுக்கிறேன். ஐ ஆம் யூஸ்லெஸ். ரவி, மத்த ஓவிய கலைஞர் எல்லாம் பார்த்ததை பார்த்தபடிதான் வரைவாங்க. ஆனா உன் ஒருத்தனுக்குத்தான் ஒரு பச்சை குழந்தையோட போட்டோவை காட்டினா அது 15 வயசுல எப்படி இருக்கும், 30 வயசுல எப்படி இருக்கும், 50 வயசுல எப்படி இருக்கும்னு வரைஞ்சு காட்டுற திறமை இருக்கு. ஒரு மனுஷனுடைய முகம் இத்தனை வருஷங்களுக்கு பிறகு இப்படித்தான் இருக்கும்னு வரைஞ்சு காட்டி அதை ப்ரூவ் பண்ணி பல பரிசுகளையும் பாராட்டுதல்களையும் வாங்கி இருக்கேன். இப்படிப்பட்டவனுடைய அபூர்வமான ஓவிய திறமையை வச்சு ஒரு பயங்கரவாதியை அடையாளம் கண்டுபிடிக்கத்தான் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்பா. ரொம்ப லேட் சார். இப்ப நான் எரிஞ்சு போன காகிதம், அதுல படம் வரைய முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. 15 வருஷங்களுக்கு முன்னால எங்க கேடி லிஸ்ட்ல இருந்த ஒரு கொடூரமான குற்றவாளி தான் இப்ப நாங்க தேடிக்கிட்டு இருக்கிற பயங்கரவாதின்னு நம்பகரமான இடத்துல இருந்து தகவல் வந்திருக்கு. அவனுடைய பழைய போட்டோ ஒன்னும் அவனுடைய கேஸ் ஃபைல்ல இருந்து தேடி எடுத்து வச்சிருக்கோம். இந்த 15 வருஷத்துல அந்த குற்றவாளி எப்படி இருப்பான், எப்படி எல்லாம் தன்னுடைய உருவத்தை மாத்திட்டு இருப்பான்னு தெரிஞ்சாதான் அவனை கண்டுபிடிக்க முடியும். ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த டெரரிஸ்ட் இப்ப இந்த ஊருக்கு வந்திருக்கான். அவன் மறுபடியும் திரும்பி போறதுக்குள்ள அந்த முகம் தெரியாத குற்றவாளியை நாங்க தேடி கண்டுபிடிச்சு ஆகணும். என்ன பொறுத்த வரைக்கும் முகம் தெரியாத பயங்கரவாதி ஆண்டவன் தான் சார். வரைஞ்சுக்கிட்டு என் கைகளையும் மனசையும் கட்டி போட்டுட்டான். இப்ப என்னால வரைய முடியாது சார். ரவி, கொஞ்ச நாளைக்கு முன்னாலே மெட்ராஸ் ஏர்போர்ட்ல டெல்லிக்கு கிளம்பின விமானம் வெடிச்சு செதறி சாம்பலா போச்சு. இதை நீ பேப்பர்ல படிச்சிருப்ப. அந்த விபத்துக்கு காரணமானவனே அந்த பயங்கரவாதி தான். அந்த விமான விபத்துல என்னுடைய ஒரே மகனை நான் பறி கொடுத்தேன். இப்போ ஒரு போலீஸ் ஆபீசரா இந்த உதவியை நான் உங்ககிட்ட கேட்கலப்பா. பெத்த மகனுக்கு கொள்ளி வச்ச ஒரு வயசான தகப்பனா இருந்து கேட்கிறேன்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அவனோட படத்தை கொடுங்க சார்.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். எத்தனை சோதனை வந்தாலும் நீ திறமசாலிங்கிறத நிரூபிச்சிட்ட. ஜார்ஜும் அவனது கூட்டாளிகளும் செய்த கொடுமையான குற்றங்களை இந்த வழக்கில் அப்புறவர்களாய் மாறி சாட்சி சொல்லியவர்கள் தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். கேடி ஜார்ஜுக்கும் அவனது கூட்டாளிகளுக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். இவ்வளவு பயங்கரமான குற்றவாளியை பிடிப்பதில் போலீசுக்கு பெரிதும் உதவியாக இருந்த ஓவியர் ரவிவர்மனின் அபூர்வமான திறமையை இந்த கோர்ட் பிரத்யேகமாக பாராட்டுகிறது. என் படத்தை வரைஞ்சு கொடுத்து என் தலையெழுத்தைய மாத்துச்சிய உன் மனசுல உனக்கு என்ன பிரம்மா நினைப்பா? பேப்பர்ல உன் படம் வரணுங்கிறதுக்காக என்ன வரைஞ்சு கொடுத்து என் வாழ்க்கையில விளையாடிட்டல. ஒண்ணு பண்ணுடா, உன் பொண்டாட்டி படம் இருந்துச்சுன்னா அது அம்மனமா வரைஞ்சிருப்பு. இங்கிலீஷ் பேப்பர்ல கூட உன் பேரை கொட்டை எழுத்துல வரைஞ்சா